வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரினேசான்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரினேசான்ஸ்னால் ரீபர்த்னால் மறுபிறப்பு. அதாவது ஏற்கனவே இருந்தது திரும்பி தலை தெழுந்து வளருது தான் ரினேசான்ஸு. இது 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்ததுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குள்ளேயும் எல்லாத்த பற்றியுமே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஏற்றுக்காமல், ஏன், எதுக்கு, என்ன, ஏன் இப்படி செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ற கேள்வியெல்லாம் எல்லாரோட மனசுலேயும் வந்தது. அதனால் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில், அரசியலில், ஏன் ரிலிஜனில் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் எப்படின்னா, மக்கள் மற்றவங்கள மாத்திரம் கேள்வி கேட்காம தன்னைத்தானே கூட கேள்வி கேட்குற நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இப்போ ரினேசான்ஸ்ன்ற வார்த்தை ஒரு துறையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. இப்போ சோஷியல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபியூடலிசம் இருந்தது. ஷிவல்ரி, அதாவது நான் போர் வீரன், நான் வீரமாக போர் செய்வேன் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக கருதப்பட்டுச்சு. அதுதான் ஒரு அடையாளமாகவே அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அதே மாதிரி ரிலிஜனில் பார்த்திங்கன்னா ரெஃபர்மேஷனும் வந்தது, கவுண்டர் ரெஃபர்மேஷனும் வந்தது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி கலைகள்லையும் இலக்கியத்துலேயும் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருந்த அந்த க்ரீக் அண்ட் லாட்டினில் இருந்த அந்த அறிவு களஞ்சியம், அந்த இலக்கிய பெட்டகங்கள்லாம் மற்ற மொழிகளுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறிவியலில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வந்தது. அதுவும் கடல் பயணத்துக்கெலாம் உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, உடல் கூராய்வு, ஃபிசியாலஜி, அப்புறம் மருத்துவத்துறையில், இந்த மாதிரி எல்லா துறையிலையும் அறிவியலில் நிறைய புது புது மாற்றங்கள் மாத்திரம் இல்லை, கண்டுபிடிப்புகள் நிறையா வந்தது. வால்டர் பேட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரினேசான்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி சைடட் மூமெண்ட். அதாவது எல்லா விஷயத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம், இல்லை பழமையை புதுப்பித்தல், இல்லை பழமையை திரும்பி வரவேற்றல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா துறைகள்லையுமே நடைபெற்ற ஒரு காலகட்டம் அது. இப்போ ரினேசான்ஸ் சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய இன்வென்ஷன்ஸ், நிறைய டிஸ்கவரிஸ்ன்னு சொல்லலாம். அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. இந்த முதல்ல இந்த ஆர்ட் ஆஃப் பிரிண்டிங் யூரோப்பில் ஜான் கட்டன்பர்க், இவர் ஜெர்மனியில் இருந்தார். 1454 தான் அவர் இந்த ஆர்ட் ஆஃப் பிரிண்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாரு. கூடிய சீக்கிரத்திலே பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன், சென்ட்ரல் யூரோப் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல பைபிள் லாட்டின் மொழியில் தான் எழுதப்பட்டிருந்தது. அந்த லாட்டின் பைபிளை ஜெர்மனியில் மெய்னஸ் என்ற இடத்துல 1455 பிரிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பிரிண்டிங் இட்டாலியில் 1465, சுவிட்சர்லாண்டில் 1667, ஃப்ரான்ஸில் 1470, ஆஸ்திரியா நெதர்லாண்ட்ஸில் 1473, அதுக்கப்புறம் ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா 1474. அதாவது அவ்வளோ சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி வளர்ந்தது. இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் 1476 வில்லியம் கேக்ஸ்டன்றவரால் வெஸ்ட் மினிஸ்டரில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்டில் இந்த ப்ரெஸ் 1478லேயும், சென்ட் ஆல்பேன்ஸில் 1479 ஆரம்பிச்சது. லண்டனில் முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் 1418, அதாவது 1480 செட்டப் ஆச்சு. இந்த எல்லா பிரிண்டிங் ப்ரெஸ்லையும் பார்த்திங்கன்னா லாட்டின் புஸ்தகம் தான். ஏன்னா அப்போ லாட்டினில் தான் கொஞ்சம் புஸ்தகங்கள் இருந்தது. அதனால் லாட்டின் புஸ்தகங்களை மட்டும்தான் அவங்க பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆங்கிலத்தில் அவங்க முதல்ல பிரிண்ட் பண்ணது 1483. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த உடனே நிறைய புஸ்தகங்கள் வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா பிரிண்டிங் வேகமாக நம்மளால் செய்ய முடியும். நிறைய இருந்ததுனால புஸ்தகத்தோட விலையும் ரொம்ப 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 கம்மியானதுனால எல்லாராலையும் புஸ்தகங்களை வாங்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி மிடில் ஏஜஸில் பார்த்திங்கன்னா ஒரு புஸ்தகம் வெளியில் வரத்துக்கே ரொம்ப நாள் எடுக்கும். ஏன்னா அவங்க கையால் தான் எழுதணும். அவங்க பேர் காப்பிஸ்ட்னால் ஒன்றை பார்த்து காப்பி அடித்து எழுதுகிறவங்க. ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு புஸ்தகத்தை உருவாக்குவாங்க. இந்த காப்பிஸ்ட்லாம் எங்கே இருப்பாங்கன்னா மொனாஸ்ட்ரிஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே மட்டும்தான் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது. அதனால் கிளர்ஜி பீப்புள் மட்டும்தான், அதாவது சர்ச்சை சேர்ந்து பண்ணவங்க மட்டும் தான் அவங்களால தான் எழுத முடியும். மற்றவங்களுக்கு எழுத வராது. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் வேணும்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். அவங்க நமக்கு எந்த புக்கு வேணும்னு சொல்கிறோமோ அந்த புஸ்தகம் எடுத்து அவங்க இன்னொரு காப்பி பண்ணி அதை நம்ம கொடுப்பாங்க. இதுக்கு நாள் கணக்காகும். அதுக்கு நம்ம தரக்கூடிய பணமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த உடனே
அறிவு வளர்ச்சின்றது பரவலாயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து புஸ்தகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, யார் ஒன்று எழுதலாம் அப்படின்ற ஒரு தாக்கமும் எல்லாருக்கிட்டேயும் வந்துடுச்சு. ஏன்னா படிக்கும் போது நமக்கு அந்த எழுத்து அறிவு வந்துடுது. அப்போ நமக்கு எழுதணுன்ற எண்ணம், நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தணுன்ற எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர் எழுதுகிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா அந்த கேள்வி கேட்குற தன்மையும் மக்கள்கிட்ட வந்து வளர்ந்துடுச்சு. இன்னொன்று முக்கியமான இன்வென்ஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா மெரினஸ் கம்பஸ். இது என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ கடல் வழி பயணம் போகிறாங்க இல்லையா, இந்த மாலுமிகள்லாம், அவங்களால நீண்ட நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ள முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரை எவ்வளோ தூரம் தெரியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் தான் போவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து உங்களுக்கு நிலப்பகுதி மாதிரி வழி சரியாக தெரியாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்கக்கிட்ட கேம்பஸ் இருந்ததுனால அந்த மெரினஸ் காம்பஸ் வச்சு அவங்க எவ்வளோ தூரம்னா போயிட்டு திரும்பி பத்திரமா வந்து கரை சேரக்கூடிய நிலைமை வந்ததுனால அவங்க நீண்ட நெடுந்தூரம் போனதுனால தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பூமி வந்து தட்டையாக இருக்குது, ரொம்ப தூரம் போனோன்னா கீழே விழுந்துடுவோம், ஏன்னா தட்டையாக தானே இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது பூமி தட்டை இல்லை, பூமி வந்து உருண்டைன்னு. அதே மாதிரி டெலஸ்கோப்போட இன்வென்ஷனும் அது ஒரு நூற்றாண்டு கழிச்சு தான் நடந்தது. அதனால் வந்து வானவியல் அந்த அறிவியலும் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பூமி தான் நடுவில் இருக்குது, பூமியை சுற்றி தான் சூரியனும் சந்திரனும் சுற்றி வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை இந்த எண்ணமும் தப்பு தான் அப்படின்னு. அதே சமயத்தில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ரோமன் எம்பையர், அதாவது ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட கேபிட்டலான தலைநகரமான கான்ஸ்டாண்டினோபிளை டர்க்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 1453 இந்த கிரீக் ஸ்காலர்ஸ் எல்லாம் அங்கே விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அது கிட்டத்தட்ட வந்து அப்படியே அவ்வளோ பேர் வந்து வெளியில் வந்தாங்க. இந்த வெளியில் வந்த அறிவு ஜீவிகள் எல்லாமே வந்து யூரோப்பு, அதுக்கப்புறம் இட்டாலி, ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் வந்து, அதுவும் பர்டிகுலராக இங்கிலீஷ் பீப்புளெலாம் வந்து அப்படியே வரவேற்று அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட அறிவு, அவங்களோட நாகரிகம், அவங்களுடைய அந்த வளமான எல்லா கலைகளும் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வர வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து இட்டாலியில் தான் வந்து ரெனேசான்ஸ் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். இது ஆரம்பித்தவங்க வந்து டான்டே, பெட்ராச், பொக்கேஷியோ, இவங்கள வந்து முக்கியமானவங்கன்னு சொல்லலாம். இப்போ 1396 வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் க்ரீக் லாங்குவேஜ் தான் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதுக்காகவே வந்து அந்த க்ரீக் நாலேஜ், அதாவது அந்த மொழியை தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு அளித்தாங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா சைலோரசஸ், இவர் வந்து கான்ஸ்டாண்டினோபிள்னு வந்தவர் தான். அவர் தான் இட்டாலியிலே வந்து க்ரீக் சொல்லி கொடுத்துருந்தார். ஆனால் இந்த 1453 மே 29 வந்து இவங்களை வந்து டர்க்ஸ் கைப்பற்றிட்டாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த க்ரீக் அறிஞர்கள் எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்துட்டு எல்லோரும் இட்டாலிக்கு வந்துட்டாங்க. இட்டாலிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இவங்க எல்லாம் வந்து கலைகளில், இலக்கியங்களெல்லாம் தலை சிறந்த கலைஞர்கள். அதனால் அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்தாங்க. பொருள் உதவி, தங்குறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சதுனால அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொழியாகட்டும், இலக்கியமாகட்டும், ஃபிலோசஃபி ஆகட்டும், எல்லாமே வந்து இட்டாலியில் நல்லா தூங்கி வளர்ந்தது. ஏன்னா எல்லா அறிவுஜீவிகளும் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு, பொருள் உதவி செய்யறதுக்குலாம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான இட்டாலியன் ரைட்டர் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மேச்சுவிட்டி. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா ரினேசான்ஸுன்றது போயட்ரியில் ரொன்சார்ட், ப்ரோஸில் ஃப்ரான்சிஸ் ரெபிலியஸ், அப்புறம் ஸ்காலர்லி எசேஸில் மாண்டேக், இவங்க தான் சிறந்து விளங்கினாங்க. ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா செர்வென்டஸ், அவரோட டான் குவிசிட், அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு ஆர்வத்தையும் எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கிலாந்தில் ரினேசான்ஸ் யாரால் ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி சாசர், அப்புறம் செலின். இது எப்படி ஆரம்பிச்சது இங்கிலாந்துலன்னா, இவங்க 2 பேரும் அடிக்கடி இட்டாலிக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, அங்கே என்னென்னலாம் இருக்குதோ அதை வந்து இவங்க கற்றுக்கிட்டு வந்து அதை வந்து இங்கிலாந்தில் அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துலேயே 3 பேர் ஆக்ஸ்ஃபோர்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் இவங்கள, தாமஸ் லின்கர், வில்லியம் கிராசன், அப்புறம் ஹியூக் லாட்டிமர், இவங்க எல்லாம் வந்து இட்டாலியில் படிச்சுட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து க்ரீக் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இவங்களும் வந்து ரினேசான்ஸோட ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் கவுலட், இவர் தான் வந்து சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூலுன்னு இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு ஸ்கூல், வெறும் கிளாசிக்கல் லிட்ரேச்சருடைய படிப்புக்குன்னே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கூல் இது.
அதில் வந்து லாட்டின் கிராமர் புக்கை தயாரித்தவர் வந்து வில்லியம் லில்லி. இவர் தான் அந்த ஸ்கூலோடைய முதல் ஹெட் மாஸ்டர். இந்த கிராமர் புக்கே ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கிராமர் புக்காகவே இருந்தது. வேறு எந்த புக்குமே அது காம்படிஷனாக வரவே இல்லை. அதே சமயத்தில் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், சார்ட்டர் ஹவுஸ்ன்ற ஸ்கூல்ஸும் லண்டனில் ஆரம்பிச்சுது. ஹென்ரி த 8th, அதாவது 8ஆம் ஹென்ரி காலகட்டத்தில் 63 புது பள்ளிகளை ஆரம்பித்தாங்க. எட்வர்ட் த 6th, அதாவது 6வது எட்வர்ட் சமயத்தில் 50 புது பள்ளிகள். மேரியோட காலகட்டத்தில் 19 பொது பள்ளிகள். எலிசபெத்தோட காலத்தில் மட்டுமே 138 பள்ளிகள் வந்து தொடக்கப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் பழைய ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட வந்து அவங்க ரீமாடல் பண்ணிட்டு எல்லாமே, அதாவது கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அது மாறுச்சு. அப்புறம் வெர்ஜில், ஓவிட், சிசரியோ, டெமத்ரியஸ், ப்ளூட்டாச் இவங்களுடைய படைப்புகள்லாம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதே மாதிரி சாப்மன்ஸோட ஹோமரோடைய ஃபஸ்ட் பார்ட் வந்து 1598 வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதனால் கிடைச்ச பெரிய பலன் என்னென்னா, லாட்டினும் க்ரீக்கும் ரொம்ப தெரியாதவங்க இவங்களால கூட லாட்டின் அண்ட் க்ரீக்கில் இருந்த இலக்கிய படைப்புகளை ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயன்பெற்றவர் வந்து ஷேக்ஸ்பியர்னு சொல்லலாம். அதனால தான் அவருடைய படைப்புகளை பார்த்திங்கன்னா இந்த விவரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு கிடைச்சதுனால கிடைச்ச வரப்பிரசாதம் இது. அதே மாதிரி இலக்கியத்தில் வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் சர் தாமஸ் மோர்னு சொல்லலாம். அவருடைய யுத்தோப்பியானா க்ரீக் வேர்டு, அதோட அர்த்தம் வந்து நோவேர், அதாவது எங்குமே இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இது. இதை முதல்ல ஒரு லாட்டினில் வந்து 1516 எழுதினார். இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து 1551 வெளிவந்தது. அவருடைய நண்பரும் அவருக்கு பின்னாடி இருந்த அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவருமான இராஸ்மஸ், இவர் பார்த்திங்கன்னா பிறப்பால் ஒரு டச்மேன், ஆனால் இங்கிலாண்டில் செட்டில் ஆகிட்டார். இவரும் வந்து நம்ம சொல்லலாம் லாஸ்ட் யூரோப்பியன் ரைட்டர் லாட்டினில் எழுதினவர்னு சொல்லலாம். அவரோட முக்கியமான படைப்புன்னு பார்த்திங்கன்னா த பிரேஸ் ஆஃப் ஃபாலி. அதே சமயத்தில் அவர் வந்து நியூ டெஸ்டமெண்ட்டையும் ஒரு எடிஷனாக பப்ளிஷ் பண்ணார். அது எப்படி இருக்கும்னா, க்ரீக் வந்து ஒரிஜினல் க்ரீக் டெக்ஸ்ட் ஒரு சைடில் இருக்கும், அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா லாட்டினில் அவரோட மொழிபெயர்ப்பு இருக்கும். ஸ்பென்சரும் வந்து அவருடைய மிகப்பெரிய எபிக் படைப்பான ஃபேரி குயின் அதை வந்து அவர் இந்த காலகட்டத்தில் தான் வெளியிட்டார். அவரை வந்து போயட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த இங்கிலீஷ் ரெனசான்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் வந்து நாடகம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிது. நமக்கு நிறைய நாடக ஆசிரியர்கள் இருந்தாங்க. முக்கியமானவர் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், கிறிஸ்டோஃபர் மார்லோ. அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் பேக்கன், அவரோட எஸ்ஸேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். கிறிஸ்டோஃபர் மார்லோவை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடினே சொல்லுவோம். இவங்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டம் அது. அதனால் அந்த கலை படைப்புகளுக்கு குறைவே இல்லாமல் இருந்தது. கல்வித்துறையிலையும் நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது. ஏன்னா மிடில் ஏஜஸ் வரைக்கும் என்னென்னா கல்வினா 2 வகை தான். ஒன்று வந்து கிளர்ஜி பீப்புளுக்கு, அவங்களுக்கு வந்து எழுத படிக்க அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். இன்னொன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ஜென்டில் நைட்டாக எப்படி இருக்கலாம், அதாவது எப்படி போர் புரியணும், அந்த போர்க்கலைகள், வாழும் கலைகள், இது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நவீன காலத்துக்கு இன்னும் நிறைய தேவைப்பட்டதுனால ஒரு புதுசான ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமை டிவைஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கான பொறுப்பை வந்து யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா காமியஸ், ரெபிலியஸ், அப்புறம் மாண்டாகும் இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சான்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய எந்த அடிப்படையில் இவங்க வந்து கல்வித்துறையில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னா, மக்களை வந்து இன்னும் ஃபேஷன் பண்ணணும், அவங்கள வந்து வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு தயார்படுத்தணும், இன்னும் வந்து பரந்த அளவில் வந்து அவங்களோட அறிவை வந்து விரிவுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த டர்க்ஸ் வந்து கான்ஸ்டாண்டினோப்பிளை வந்து கைப்பற்றுறதுனால யூரோப்பியன்ஸ்க்கும் வந்து அந்த வழியாக வந்து அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த நாட்டில் வந்து மற்றவங்கள வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து பயணம் செய்யும்போது அந்த வழியாக வந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கெலாம் வந்து புதுசாக வந்து போகக்கூடிய ஒரு வழித்தடம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து இந்த மெரினஸ் காம்பஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. நீங்கள் வந்து வேறு வழித்தடத்துலையும் போகலாம், கடல் வழியாகவும் போகலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெறும் நிலப்பகுதியில் தான் அவங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கடல் வழியாகவும் நம்ம மெரினஸ் காம்பஸ் வச்சு போகலான் போது அவங்க நெடுந்தூரம் பயணம் செஞ்சு அது மூலமாக தான் கொலம்பஸ் வந்து
அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணார் 1492. வாஸ்கோட காமா கேலிக்கட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக 1498 வந்தார். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மெகிலன் வந்து இந்த உலகம் உருண்டை தான், எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோமோ ஒரே திசையை நோக்கி பயணம் செஞ்சோன்னா அதே இடத்துக்கு வந்து சேரலாம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக அவர் பெசிபிக் ஓஷன் வழியாக அவருடைய கடல் பயணத்தை ஆரம்பித்தார் 1519. 1521 அவர் ஃபிலிப்பைன்ஸ் போனார். அங்கே தான் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அவரோட லெஃப்டினன்ட் வந்து செபாஸ்டியன் டெல் சாண்டோ, அவர் திரும்பி ஸ்பெயினுக்கே 1522 வந்துட்டார். இதுதான் உலகத்தோட முதல் சர்க்கம் நேவிகேஷனா உலக சுற்றி ஒரு வட்டத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கிறது தான் சர்க்கம் நேவிகேஷனு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிடில் ஏஜஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாரும் வந்து உலகம்தான் நடுவில் இருக்குது, மற்றதெல்லாம் சுற்றி போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதை தான் டாலமி ஆஃப் ஈஜிப்ட் வந்து சொல்லி கொடுத்துருந்தார். ஆனால் காப்பர்னிக்கஸ்ன்றவர், அவர் ஹாலண்டர் கண்டுபிடிச்சது சூரியன் தான் இந்த யூனிவர்ஸோட நடு, அதில் சுற்றி வர டிஃப்ரெண்ட் பிளானட்ஸில் பூமியும் ஒன்று அப்படின்றத உலகத்துக்கு அறிவுபூர்வமாக அறிவியல் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்புறம் கெப்லர் அண்ட் கிலி வந்து சோலார் சிஸ்டமு அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாம், அதாவது இந்த இத்தனை பிளானட்ஸு அதை சுற்றி இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி ரிலிஜனில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான மூமெண்ட்ஸ் நடந்தது. ஒன்று வந்து த ரெஃபர்மேஷன், இன்னொன்று வந்து இந்த ரெஃபர்மேஷனுக்கு ஒரு கவுண்டர் ரெஃபர்மேஷன். இப்போ இந்த ரெஃபர்மேஷன் ஆரம்பித்தது ஜெர்மனியில். மார்ட்டின் லூதர் தான் இதோட தலைவர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஓல்டு அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டை ஜெர்மனியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அதுக்கு முன்னாடி க்ரீக் லாட்டின் வந்தது, இப்போ ஜெர்மனியில் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வில்லியம் டெண்டேல் வந்து இது இங்கிலீஷில் வந்து எராஸ்மஸ் ஏற்கனவே ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருந்தார். இவர் அதோடைய ஒரு முக்கியமான பகுதியை அவரும் செஞ்சார். அதனால் நமக்கு பைபிளும் வந்து இங்கிலீஷில் கிடச்சிருச்சு. இப்போ பைபிள் வந்து இங்கிலீஷில் கிடச்சதுனால சாதாரண மக்களும் வந்து பைபிளை படிக்கக்கூடிய நிலைமைக்கு, அதை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே வந்து லாட்டின்ல இல்லை க்ரீக்கில் தான் வந்து பைபிள் படிக்கப்படும், இவங்களுக்கு புரியாது, ஆனால் அதை கேட்டுப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களாலேயே பைபிளை படிக்க முடியும், அதோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸால் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடச்சிது, அவங்களால அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரெஃபர்மேஷனால் வந்து இது வரைக்கும் சர்ச் ஆஃப் யூரோப் இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கவுண்டர் ரெஃபர்மேஷன் வந்து, அது வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், அது வந்து ஆரம்பித்தது வந்து இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா. இது 1540 நடந்தது. இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் போர்ப்போடைய அதிகாரத்தை எதிர்த்து இவங்க வந்து போராடினாங்க. இந்த மாதிரி போப்போட அதிகாரத்தை கேள்வி கேட்டவங்க எதிர்த்தவங்களெல்லாம் வந்து நம்ம ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது ஒரு தனி ரிலிஜனாகவே ஆச்சு. இப்போ கலையிலும் இலக்கியத்திலும் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஆஞ்சலோ, ரஃபேல், லியோனார்டோ டா வின்சி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், பாயட்ஸ், பெயிண்டர்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது இத்தனை திறமைகளையும் உள்ளடக்கினவங்க இவங்க. இப்போ வந்து மைக்கேல் ஆஞ்சலோடைய ஸ்கல்ப்சர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது டேவிட் அண்ட் மோசஸ். அதுக்கப்புறம் பீட்டானா வேர்ஜின் மேரி வந்து இறந்த இயேசுவோடைய உடலை வந்து அவங்க மடியில் வச்சுட்டுருக்கிற அந்த ஸ்கல்ப்சர். அதே மாதிரி பெயிண்டிங்குன்னு பார்த்திங்கன்னா சிஸ்டன் சாப்பலில் அவர் வந்து அந்த சீலிங்கில் அடித்த பெயிண்டிங். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்ற கிரேட் ஃப்ரீஸ்கோ, இது வந்து அந்த சாப்பலில் இருக்கிற வால்லே இருக்குது. அதே மாதிரி மைக்கேல் ஆஞ்சலோட போயட்னு பார்த்திங்கன்னா நிறைய சானட்ஸு, நிறைய லவ் போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ரஃபேலோடைய குறைஞ்ச கால வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா அவர் நிறைய பெருமை வாங்கி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா மடோனாவுது. அப்புறம் லியோனார்டோ டா வின்சியோடையது பார்த்திங்கன்னா லாஸ்ட் சஃபர். இது வந்து அந்த மரியா டெல் கிரெசின் மில்லனில் வந்து இருக்குது. இது வந்து இன்றளவும் கூட புகழ்பெற்ற இவங்களோட எல்லா படைப்புகளும் இன்னைய வரைக்குமே வந்து புகழ் வாழ்ந்தவை தான். அதே மாதிரி கட்டிடக்கலை, அதாவது ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னா ரோமன் அண்ட் க்ரீக் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொத்திக் ஸ்டைல் தான் இருக்கும், இவங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடுச்சு. இதில் முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர் பெசிலா, இது ரோமில் இருக்குது. இது வந்து புது ஸ்டைலில் கட்டப்பட்டது. இந்த ஸ்டைல் வந்து இங்கிலாண்டுக்கும் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்தது. இனிகோ ஜோன்ஸ் அண்ட் கிறிஸ்டோஃபர் ரென், இவங்க தான் வந்து சென்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் வந்து லண்டனில்
அதாவது வந்து 1666 வந்து லண்டனோட கிரேட் ஃபயர் அது நிறைய இடங்களை எரிச்சி சாம்பலாக்கிடுச்சு. அவங்க வந்து செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் இந்த புது முறையில் தான் கட்டமைச்சாங்க. அப்புறம் ரென் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 52 சர்ச்சஸை அந்த சிட்டியில் வந்து அவர் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லாத்துலேயும் ஏற்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த ரெனேசான்ஸ். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.